அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான என்வரன்மெண்ட்டு. அதுக்குரிய நம்ம ஒரு 2-3 பேரெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நம்ம சந்திச்சிருக்கிற ஒரு அறிமுகம் இருக்குது. அப்புறம் அந்த போன முறை அங்கே ஒரு நம்ம இது நடந்துருக்குன்னா அப்புறம் வந்து நாராயணன் ஒரு 2 மாதம் வச்சு கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்குது, நல்லா இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நடுவில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு புதிய அலுவலகத்தில் ஒரு சிறப்பான தருணம் என்னென்னா, ஒரு புதிய அலுவலகத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு சூழலை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம க்ரீன் சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தை வந்து உண்மையாக அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற இடத்துல அவர் நாராயணனும் அவருக்கு துணையாக அவர் நம்ம ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாலும் கூட உண்மையான டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் யாருங்க? நீங்க தான். கரெக்டுங்களா? இது ஏதோ பெருமைக்காக சொல்ல வரல. இது நிச்சயமா இது பெருமைக்காகவோ உங்களை குஷிப்படுத்தணுங்கிறக்காகவோ உங்களை பெருமைப்படுத்தணுங்கிறக்காகவோ அல்லது உங்களையெல்லாம் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் அப்படியே பாராட்டினோம்னா உடனே நீங்கள் அதில் அப்படியே ஒரு ஜோஷ்லையும் ஒரு ரியல்லையும் அப்படியே ஒரு இதாக செயல்படுங்க. அதுக்காக கிடையாது. உண்மையாகவே வந்து ஒரு நிறுவனமாகட்டும் ஒரு எந்திரமாகட்டும் ஒரு மெக்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு மெக்கானிசத்தை வேணாலும் எடுத்துங்க. நம்ம மெக்கானிசத்தில் ஒரு டைனி யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம், நம்ம சமூகம். இப்போ நம்ம ஓட்டுற பைக் எடுத்துக்கங்க, அதில் எவ்வளோ காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஏராளமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்ஜின் தான் எல்லாத்தையும் இயக்குது. ஆனால் என்ஜின் இயங்கிட்டே இருந்தால் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? கார்பரேட்டர் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? பைக் ஓடுற வரைக்கும் நமக்கு ஹாப்பியாக இருக்கணும், அது ஓடாத நேரத்தில் தூக்கி நம்ம தலையில் சுமக்கணும். அப்போ ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து ஏராளமான சின்ன 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 காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மெக்கானிசம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ அந்த மெக்கானிசம் அப்படிங்கிற அந்த இதில் நாம் அதை என்ன சொல்றோம்னா ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், இல்லைங்களா? ஒரு சிஸ்டம். அப்போ ஒரு சிஸ்டம் அப்படின்னா நாம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம்ங்கிறது என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. ஒரு சிஸ்டம் அப்படின்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சிஸ்டமா எதை நினைக்கிறீங்க? நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, நீங்க சொல்லுமா? நீங்க ஒரு இண்டிவிஜுவல், நீங்க உங்களை சுத்தி ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு, நீங்க உங்களை சுத்தி ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. நீங்க எதை உங்க சிஸ்டம்னு நீங்க சொல்றீங்க? வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? அதான் கொஞ்சம் அப்படியே கூட நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம சொல்ற வர விஷயமே நீங்க கிரீன் சிட்டியில இருக்கிறதுனால மட்டுமே இன்னைக்கு நம்ம பேசுறது உங்களுக்கு பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. அதையும் தாண்டி நீங்க எங்க போனாலும் நீங்க இந்த இடத்துல இருந்து இறங்குனீங்கன்னா நீங்க வந்து நூற்றுக்கணக்கான மனிதர்களை தினமும் சந்திக்கணும். ஸோ ஒவ்வொரு மனிதர்கள் கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ரோட்ல பைக் ஓட்டல இருந்து ஒருத்தர் வந்து ராங் சைட்ல வருவா, அப்படி ஒரு இடத்துல கடைக்காரங்க வந்து உங்களோட ஒரு தவறான வார்த்தை பேசுவாங்க. ஒரு சில்லறை கொடுக்கறதுல இருந்து நிறைய இடங்களை நம்ம என்ன பண்றோம், நிறைய இடங்கள்ல நமக்கு பலவிதமான அட்வர்ஸான சிச்சுவேஷன் நம்ம என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம வந்து நம்ம இந்த சமூகத்துல நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா? 90% இருக்கிறது இல்ல, 10% தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த 90% இல்லாத ஒரு சமூக சூழல்ல தான் நாம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ரைட்டா? ராகம்னு சொல்லுங்க. கரெக்ட், சரிதானுங்க. அப்போ ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம நம்மளோட உடம்பு, நம்மளோட மனசு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு, இதையும் தாண்டி நாம என்ன மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்னா பூமிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கோம். இந்த பூமிங்கிறது வந்து ஒரு கேலக்சிங்கிற ஒரு இதுல இருக்கு, ஒரு பால்வெளி மண்டலம் இருக்கு. அந்த பால்வெளி மண்டலம் ஏராளமான பால்வெளி மண்டலங்கள் சேர்ந்து ஒரு பிரபஞ்சமா இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா நாம இப்படி கான்ஸ்டன்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பூமி சுத்திக்கிட்டு இருக்குது. நாம ஏன் பூமி சுத்துறத உணர்றது இல்லை அப்படின்னா அந்த பூமியுடைய மையப்பகுதியை நோக்கி நாம் தொடர்ந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம பூமி சுத்துறதை நம்ம உணர்றது இல்லை. ஆனா இந்த பூமி சுத்திட்டு இருக்கிற இதே நேரத்துல பிரபஞ்சம் வந்து பல கோடான கோடி மைல்கள் விரிஞ்சு தொடர்ந்து விரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு பிரபஞ்சம்ங்கிற அந்த அமைப்பு வெளிப்புறத்துல விரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பெருசாயிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி, நம்ம அதை கடவுள் வச்சுக்கலாம், பிரபஞ்ச பேராற்றல் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மதத்துல வந்து அவங்கவுங்க கடவுள்கள், அவங்கவுங்க இதை எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சக்தி நம்மை தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுலதான் மாற்றம் இருக்கா? அப்போ இந்த சக்தி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு, நம்ம பூமி பந்து, நம்ம உயிரினங்கள்,
அதை தாண்டி பிரபஞ்சம், இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் சிஸ்டம். நம்ம சிஸ்டம்னா நம்ம சின்னதாக நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான அமைப்பு. ஸோ இந்த பிரம்மாண்டமான அமைப்புல வேதாத்ரி மகரிஷி வந்து சொல்லும்போது சொல்வார், அதாவது 13.5 பில்லியன் இயர்ஸ் பூமி தோன்றி, அதாவது 1350 கோடி வருடங்கள் ஆயிருக்கு இந்த பூமி தோன்றி. இந்த பூமி தோன்றினப்போ இந்த பூமியில எதுவுமே கிடையாது, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே சுத்த வெளி ஸ்பேஸா மட்டும்தான் இருக்குது. பருப்பொருள்னு சொல்லக்கூடிய மேட்டர்னா என்ன? போன் மேட்டரு, இது மேட்டரு, நம்ம உடம்பு மேட்டரு, செவரு, இது எல்லாமே மேட்டரு. இந்த மேட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த ஸ்பேஸ், காலி ஸ்பேஸ் தான் வெளின்னு சொல்றோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையுமே பூமி கிடையாது, சூரியன் கிடையாது, நட்சத்திரங்கள் கிடையாது, சந்திரன் கிடையாது, கோள்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, சுத்த வெளியா இருந்திருக்கு. அந்த சுத்த வெளியில அந்த ஒரு சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த பெருவெடிப்பிலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. இத விஞ்ஞானம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் என்ன சொல்றாரு, ஒரு பிரபஞ்ச வெடிப்பின் மூலமாக இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம மதத்துல வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது ரிஷிகள் மாதிரி, நான் சொல்றது மதம் அப்படின்னா தனிப்பட்ட மதம் அல்ல, அதுக்கு முன்னாடி இந்த சித்தர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வெடிப்பிற்கு காரணம் ஒரு ஒலி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஒலியை வந்து எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒலி என்னன்னா அந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஒலியை வந்து அவங்க சொல்றாங்க. அது இந்து மதத்துல வந்து ஓம் அப்படிங்கிறது சொல்லப்படுது, ஹம்ங்கிற வார்த்தையில சொல்லப்படுது. அதே வந்து பீஜாச்சாரங்களா சொல்லும்போது ரீம், க்ளீம், ஹ்ரீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இம் அப்படின்னு முடியும். அப்போ ஓங்காரம் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. சொல்லி பாருங்க, ஹம், ஸ்தோத்திரம், ஹம்ல முடியுது. அதுவே வந்து இஸ்லாமிய மதத்தை சொல்லும் போது பிஸ்மில்லா ரைமானி ஹிம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹிம்ங்கிறது அதுவே எங்க முடியுது. அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒலியில இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு. இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒரு 40 லட்சம் வருஷத்துக்குள்ள மனித உயிர்கள் உருவாச்சு. 40 லட்சம் வருஷத்துல இருந்து ஒரு 30 லட்சம் வருஷம் வரைக்கும் அந்த உயிர்கள் பரிமாணம் அடைஞ்சு மனிதன் வந்து ஹோமோ எரெக்டில், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நாம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மனித ஒரு சமூகமா இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மை ஒரே ஒரு சக்தி தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறது. இதுல மாற்றம் இருக்குங்களா? இல்ல. இந்த இடத்திலிருந்து தான் நம்மளோட பயணம், ஜேர்னி ஆரம்பிக்குது. அப்போ நம்ம சிஸ்டத்துல ஒரு பைக்ல எப்படி ஸ்பார்க் பிளக் சரியில்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, பிரேக் பிடிக்கலன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும், என்ஜின்ல பெட்ரோல் இல்லைன்னா என்ஜின் ஓடாது, கரண்ட் இல்லைன்னா செல்போன் ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இந்த மைனூட் பார்ட்டிகல்ஸ் ஒன்னொன்னும் ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி அந்த சிஸ்டம் இயங்காதோ அதே மாதிரி நமக்குள்ள இயங்கக்கூடிய பார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க. ஹார்ட், லிவர், நம்ம சிஸ்டம் ஒழுங்கா இயங்கணும் இல்லையா? நம்ம சிஸ்டம் ஒழுங்கா இயங்கணும். ஸோ பிசிக்கலா ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்னொரு சிஸ்டம் என்ன, நமக்குள்ள 2 சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? ஒன்று பிசிக்கல், இன்னொன்று மென்டல். சரியா? நம்ம என்ன சொல்றோம், அவன் மென்டல் ஆயிட்டான் அப்படிங்கிறோம், அரை மென்டல் தான், முழு மென்டல், இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? அப்போ ஒரிஜினலா அந்த மென்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சரியான பாதையில் சரியான எண்ணங்களுடன் இயக்கக்கூடிய ஒரு மனம். சரியா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் நடந்து முடிந்த எதையாவது நம்ம மாற்ற முடியுமா? எதையுமே மாற்ற முடியாது. நம்முடைய பிறப்பை மாற்ற முடியாது. ரஜினி பாடுவார் இல்லைங்க, மரத்தை இது நான் தெரியல இதை கேட்கலன்னு அந்த பாட்டில் சொல்லுவார் இல்லைங்க. அந்த மாதிரி எதையுமே நாம தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எல்லாமே நமக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு. சரிங்களா? அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்வுல கூட என்ன சொல்றாங்கன்னா, யாரு செஞ்ச பாவமோ இப்படி பிறந்திருக்கிறான், யாரு செஞ்ச பாவமோ இவனுக்கு இப்படி வந்திருக்குது சொல்றோமா இல்லைங்களா? அப்போ அதே நேரத்தில் என்ன சொல்றாங்க, யாரு செஞ்ச புண்ணியமோ, உங்க அப்பா செஞ்ச புண்ணியம், நீ தலை இதுல ஒன்று மயிரில தப்பிச்சிட்ட, உங்க அம்மா செஞ்ச புண்ணியம், அதுவும் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ எல்லா இடத்துலையுமே செயலும் விளைவும் இருக்கா? யாரு செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் அது கத்தி எடுத்து யார் எடுத்து குத்துனாலும் கத்தி குத்துங்கிற மாதிரி யாரு செஞ்சாலும் ஒரு செயல் அதற்கு உண்டான ஒரு விளைவு இருக்கா இல்லையா? அப்போ செயல் நல்லாக இருந்தால் விளைவு நல்லாக இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்களோ யாரோ ஒருத்தரோ அல்லது பூர்வ ஜென்ம பையனோ நம்ம அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு பெரிய தத்துவத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அது நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஒரு மதம் ஒன்று சொல்லுவோம், ஒரு தீசிஸ் ஒன்று சொல்லுவோம், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ள போனோம்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் சிம்பிளா நம்ம எடுத்துக்கணும்னா எந்த ஒரு செயல் யாரால் செய்யப்பட்டாலும் அதனுடைய விளைவு நம்ம வாழ்க்கையில விளைவுகளாக
வருகிறது. அப்படிங்கும்போது ஏற்கனவே நடந்து முடிந்த எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 40 வயசுல சுகர் வரும் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஜீன் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜீனை வந்து இது பண்ணி ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க, இவருக்கு இன்னாருக்கு வந்து 35 வயசுல கண்டிப்பா சுகர் வந்துருங்க, 45 வயசுல ஹார்ட் அட்டாக் வருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றங்கள் விஞ்ஞானத்துல நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே அந்த ஜீன்ல வந்து பதிவாயிருக்கு, பிறக்கும் போதே பதிவாயிருக்கு. அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா நம்மளால உள்ளுக்குள்ள மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்ற முடியுமா இல்லையா? அப்போ ஒரு சிஸ்டம் சரியா இயங்கணும், நாம் ஒரு சரியான பாதையில போகணும், நம்முடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில வளங்கள் கிடைக்கணும், செல்வங்கள் கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும், சமாதானம், சந்தோஷம், நல்ல உறவு, நட்பு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கையை தவிர வெறும் இன்னைக்கு போனா ஒரு சைட்டை வித்துட்டு வந்தோம், ஒரு கமிஷன் கிடைச்சது, அது மட்டும் இல்ல. நீங்க வந்து சைட்டை விற்கிறது இல்லை. ஆக்சுவலா உண்மையா நீங்க வந்து எத்தனை விற்கிறீங்க? சைட்டை விற்கிறீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க. எதை விற்கிறீங்க அதை சொல்லுங்க. பல பேர்த்தோட ஒரு ட்ரீம் கனவை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டா பிடிச்சிட்டாரு. என்ன எதை விற்கிறோம்னா, ஒரு குடும்பம் வந்து நாளைக்கு ஒரு சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வளத்தையும் செல்வத்தையும் நீங்க அவங்களுக்கு விற்கிறீங்க. வெறும் சைட்டை விற்கிறது இல்ல. நீங்க என்ன வந்து ஒரு பெரிய பால் கிணறா இருந்ததை வந்து மூடி அதை மறைச்சு யாரோ ஒருத்தர் தலையில கட்ட பாக்குறீங்களா? கிடையாது. ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதை அப்ரூவல் பண்ணி அதுக்கு உண்டான செலவுகள் பண்ணி அதை பிரிச்சு அதை நீட்டா லே அவுட் பண்ணி அதுக்கு அவங்க வந்தோன்னா ஒரு பில்டிங் கட்டி குடி போற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி வைக்கிறீங்க. அப்போ நீங்க எல்லாருமே உங்களுடைய நலன்களுக்காக விற்கல, உங்களுடைய நலன்களுக்காக நீங்க வேலை செஞ்சாலும் நீங்க ஒரிஜினலான எண்ட் ப்ராசஸ் என்ன, அது யாருக்கு போய் சேருது அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு சொத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கோ 10 லட்சம் ரூபாய்க்கோ 20 லட்சம் ரூபாய்க்கோ ஒரு சென்ட்டை நீங்க அவங்களுக்கு வித்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும்? 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வளத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து அந்த வளத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்லது அந்த வளத்தை அவங்க அடைகிறதுக்கு நீங்க செய்யற முயற்சிகளுக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணி அதை இப்போ நேரோ பண்ணி அதை பிரிட்ஜ் பண்ணி அதை வந்து எடுக்கிற முயற்சியும் கிடைக்கிற வெற்றியும் இதை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ ஷார்டன் பண்ண முயற்சி பண்றோம். அப்போ அதுக்காக தான் நம்ம இப்போ நம்மளை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏன் இப்போ வந்து நம்ம சிஸ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, இந்த சிஸ்டத்தை வச்சுட்டு தான் நம்ம வெளியே போறோம், இந்த சிஸ்டத்தை வச்சுட்டு தான் நாம போய் கஸ்டமர்கிட்ட பேசுறோம். ஸோ நம்ம கிட்ட கஸ்டமர்கிட்ட பேசும்போது நாம எல்லாருமே நம்ம வந்து தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மை அது அல்ல. நாம ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கோம். நம்ம சிஸ்டம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய உயிரினம் அப்படி இருந்ததுன்னா எல்லா உயிரினங்கள் கூடயும் இணைஞ்சிருக்குது. இன்னமும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இதுவும் விஞ்ஞானம் தான் சொல்லுது, உயிரினங்கள் கூட மட்டுமல்ல உயிரில்லாத எல்லா பொருள்களுக்குள்ளும் ஒரு அணுவும் ஒரு இயக்கமும் ஒரு அதிர்வும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே அணுவும் அதே இயக்கமும் அதே அதிர்வும் தான் நமக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அதிர்வும் அந்த அதிர்வும் ஒத்ததிர்வாக இருந்தால் என்ன கிடைக்கும்? சக்சஸ். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இது பண்ணி வச்சுங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. அப்போ இந்த அதிர்வை வந்து நாம எப்படி நேர்மறையான அதிர்வுகளாக மாற்றி நாம வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஒரு வெற்றியை காண்பது அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்காக தான் நம்ம இப்போ நம்மளை ஸ்கேன் பண்றோம். அப்போ பாசிட்டிவ் பத்தி பேசுறதுக்கு முன்னால நம்மகிட்ட என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கும்? உடல் ரீதியா பலகீனங்கள் இருக்கும், கைகால் குடைச்சல் இருக்கும், மூட்டு வலி இருக்கும், சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், சோம்பேறித்தனம் இருக்கலாம், சிலருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கலாம், அதனால இருமல் இந்த மாதிரி பிரச்சனை, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஹேங் ஓவர்ஸு, ஈரல் கெட்டு போகிறது, இப்படி ஏன் இது பொதுவாக இது நம்ம இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா அவங்க அந்த இது பொதுவாக இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு. ஸோ அப்போ வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து தகுதியாக்கிக்கிட்டோம் அப்படின்னா மென்டல் சிஸ்டம் நல்லா இயங்கும். ஏன்னா மனமும் உடலும் வந்து ஒன்றோடு ஒன்று ஒத்து சேர்த்து இயங்கக்கூடியது. அப்படிங்கும்போது மனத்தை வந்து சிறப்பாக இப்போ வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்கு, நம்ம எதை பற்றியாவது யோசனை பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம இதை பற்றியாவது யோசனை பண்ணுவோமா? நம்ம யோசனை எல்லாமே அந்த கவலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கரெக்டா? அப்போ அந்த கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம வழியை தேடுறோம். ஆனால் நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த உடம்பை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும். அதற்கு வந்து அடிப்படையாக என்ன அப்படின்னா இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிறத விட முதல்ல வந்து நேரமே படுப்பது, காலையில் நேரமே எழுந்திருப்பது, அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு நீங்கள் லேட்டாக படுத்தாலும் குறைந்த ஒரு 7 மணி நேரம் தூக்கம் அவசியம்.
தூக்கத்திற்கும் மனசுக்கும் பெரிய தொடர்புகள் இருக்கு. அது ஒரு பெரிய ஆராய்ச்சி, அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆனாலும் சிம்பிளா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரம், மினிமம் ஒரு 7 to 8 மணி நேரம் கம்பல்சரியா தூங்கணும். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கவே கூடாது. அது சோம்பேறித்தனம். அப்போ இரவிலே நேரமே படுப்பது, ஒரு 7 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். அதுக்கப்புறம் காலையில் நேரமே எந்திரிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சிஸ்டத்துக்குள்ள நிறைய விஷயங்கள், நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குங்க? லேட்டா படுக்கிறது சார். இல்ல அதை விட்டுருங்க. இப்போ நம்ம மனசுக்கு வந்துட்டோம், உடம்பு அது நம்ம மனசுக்கு வந்துட்டோம். மனசுல என்னெல்லாம் நம்ம நெகட்டிவான விஷயங்கள், நம்ம எண்ணங்கள்ல என்னென்ன நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு? நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறது. எஸ், ஃபர்ஸ்ட் நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறது. அப்புறம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நம்ம தானே இருக்கிறோம், நம்ம தான் இங்க இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத தள்ளி போடுறது, ப்ரொகாஸ்டினேஷன், ரைட். அதாவது நோ கான்ஃபிடன்ஸ், வித்தவுட் கான்ஃபிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை இல்லாத தன்மை, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறது, தள்ளி போடுறது, ப்ரோக்ராஸ்டினேஷன். அப்புறம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. ஃபீல் பண்றது, டுவெல்லிங், அதுலயே மனசை போட்டு உழப்பிட்டு இருக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் வாங்க, அருமையான பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. 1 2 சூப்பர் பாயிண்ட்ஸ் எல்லாம் 3 சொல்லிட்டீங்க. இன்னும் சூப்பர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது சொன்னீங்க, சொல்லுங்க. அப்புறம் வேற சாதிக்க தாமதமாக ஏற்படுறது. புரியலீங்க. ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் காலதாமதங்கள் ஆயிடுது. மனசு விட்டு போகிறது, மனம் சோர்வடைதல். சரி சரி, ஆமா, அது எப்படி மனம் சோர்வடைதல், தள்ளி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை. எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா, நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கோயிலுக்கு போறது இது இருக்கு. போற அளவுக்கு நம்ம எல்லாருமே தெய்வ பக்தி உள்ளவங்க கோயிலுக்கு போறோம். ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சியாளர் அவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்துல பேசும்போது, பாருங்க, நீங்க நம்பிக்கையோடு இந்த மலையை பார்த்து, இந்த மலையை பெயர்த்து போய் அங்க போய் கடல்ல விடுன்னு சொன்னா விடும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டமும் ஆர்ப்பரிக்குது. சரிங்களா? தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஸ்கிரீன் பண்ண அவர் சொன்ன மாதிரிங்க சொல்லாரு. நான் அப்பவே நினைச்சாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது எதையும் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறீங்க. முடியாதுங்கிறதையும் சேர்ந்து தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க விதைச்ச விதையில முடியாதுங்கிற விதையும் சேர்ந்து விதைச்சிருக்கிறீங்க. அப்ப அதுக்கு நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா எது மலரும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க இது பண்ணும் போது முடியுங்கிற நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு பதிலா அந்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு ஃப்ளா இருக்கு, ஒரு குறை இருக்கு. என்னன்னா, முடியுமா? ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல உங்க மனசுக்குள்ள போடுறீங்க. அந்த கேள்விக்குறி என்ன பண்ணுது? உங்களை கீழே இழுத்துருச்சு. அவ்வளவுதான், போச்சு, வெற்றி முடிஞ்சது, கிடைக்காது, தள்ளி போயிடுச்சு, ஓடிடுச்சு உங்களை விட்டு. ஏன் ஓடிச்சு? அவனே சந்தேகத்தோட வரலாம், அவனுக்கு போய் நம்ம கொடுக்குமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க அதை விதைக்கும் போது முழுசா விதைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க விதைக்கும் போது பாதி நல்ல விதையும் பாதி குறையான விதையும் சேர்த்துதான் விதைச்சிருக்கீங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நாம எல்லாருடைய பிரேயர் ஆகட்டும், எண்ணங்கள் ஆகட்டும், நம்ம எப்ப பண்றோம், என்ன டைமிங் பண்றோம்? இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது, இல்லைங்களா? ஆனா உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, புரியுதா? இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் படுக்க போறதுக்கு, அதாவது காலையில் எந்திரிக்கிற அந்த கணத்துல இருந்து இரவு நீங்க அப்படியே கண் இத்திரையாய் உங்களை மறந்து உறக்கத்துக்குள்ள போற அந்த கணம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத உங்களால நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? நினைக்கலாமா? நீங்க எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத யாராவது தடுக்க முடியுமா? நல்லா பாத்துக்கங்க, நார்மலா நடக்கிறத உங்களால தடுக்க முடியாது. ஆனா எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத என்னால டிசைட் பண்ண முடியுமா? அப்போ நான் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் டிசைட் பண்ணேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணா எனக்கு அது கிடைக்குமா? கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றீங்க. கிடைக்கும். சரி,
இந்த டிசைட் பண்றது அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா இந்த டிசைட் பண்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த பிரபஞ்சத்துல நீங்க கீழே இறங்கின உடனே உங்களுக்கு பாதகமான நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அம்சங்கள் இருக்கு. அப்ப நீங்க டிசைட் பண்ணது அப்படியே கிடைச்சிருமா? நீ போனோன்னு டக்குன்னு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தூக்கி வந்துருவாங்களா? சொல்லுங்க, வரமாட்டாங்க. சரியா? அப்போ இந்த டிசைட் பண்றத எவ்வளவு வலிமையா நீங்க டிசைட் பண்றீங்களோ, எவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க டிசைட் பண்றீங்களோ, எவ்வளவு அத்தன்டிகேஷனா டிசைட் பண்றீங்களோ, எவ்வளவு உறுதியா நீங்க அதை டிசைட் பண்றீங்களோ, எவ்வளவு ஆழமா நீங்க அதை நம்புறீங்களோ, எவ்வளவு ஆழமா நீங்க அதை விதைக்கிறீங்களோ, எவ்வளவு தொடர்ச்சியா நீங்க அதுக்கு இம்பாக்ட், அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருக்கீங்க, உரம் போடுறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அதுக்கு தேவையான எல்லா பாசிட்டிவான சிச்சுவேஷனை நீங்க உண்டு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நடக்குமா? புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆர்டினரி விஷுங்கிறது என்ன? விருப்பம். சரிங்களா? விஷுங்கிறது விருப்பம். நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனா அந்த விஷுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? சரிங்களா? அப்போ நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க என்னெல்லாம் எப்படி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கறத அந்தந்த நேரத்துல நீங்க முடிவு பண்றது இல்ல. ஆனா நீங்க அப்படிதான் முடிவு பண்றீங்க. நம்ம போறோம், கீழே இருக்கிறோம், ஒரு வண்டி கொடுக்க போறோம், பிரேக் போடுறோம், 4 நிமிஷம் பிரேக் போடுறோம். சரிங்களா? நம்ம அது யாரும் நம்ம சொல்லி தரது இல்ல. ஆனா அந்த வண்டி நம்ம மேல மோதாம இருக்குது பாத்தீங்களா? அந்த கணத்தை நாம முடிவு பண்றோம். சொல்ல வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கீழே இறங்குறீங்க, வண்டி ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு வண்டி கிட்ட வருது, பிரேக் போட்டுறீங்க. சரியா? நீங்க பிரேக் போடல, ஆக்சிடென்ட் ஆகி 2 சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. நீங்க பிரேக் போட்டு அந்த விபத்திலிருந்து தப்பிச்சது ஒரு நிகழ்வு தான். ஆனா அந்த நிகழ்வு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. புரியுதா? புரியுதுல நான் சொல்றது? அது எங்க நீங்க திட்டமிடப்பட்டதுன்னா, ஒன்று உங்களுக்கு மிதிப்பைன்னு சொல்லலாம், ஆனா இன்னொரு இடத்துல அதை திட்டமிடலாம். அந்த இடம் எதுனா அதுதான் என்னது? இந்த டிசைட் பண்றது. புரியுதா உங்களுக்கு? சொல்ல புரியுதுன்னா அதை டவுனா கேளுங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதும், நல்ல விஷயம் நடக்கிறதும், ஒரு கெட்ட விஷயம் நடக்காம இருக்கிறதையும் நாம டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அதையும் நம்ம டிசைட் பண்ணி அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு அது ஃபுல் தஸ்ட் கொடுத்து, அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபுல் பவர் கொடுத்து, அந்த ப்ரோக்ராமோட நம்ம வெளியே இறங்கணும் அப்படின்னா நம்ம மேல மோத வரோம், அப்படி போயிடும். நம்ம கிட்ட வர்றது கொஞ்சம் சீக்கிரம் வரும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? அதாவது ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னா அந்த சாதகமாக நடக்கணும்னு நாம நினைக்கிற விஷயத்துக்கு நாம பவர் கொடுக்கணும், அதுக்கு வேகம் கொடுக்கணும், அதுக்கு உரமூட்டணும், அதற்கு என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நாம நினைக்கிற விஷயம் பெருமளவு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கணும். அது பிராக்டிகலா சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு அச்சீவ்மெண்டோட ஒரு கோல் அப்படிங்கிற ஒரு லாங் ரன்னிங்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க அதே பாதையில், அதே நோக்கத்தோடு, அதே அந்த தஸ்டோட, அதே பவரோட தொடர்ச்சியா நீங்க போயிட்டு இருக்கும்போது ஸ்லோவா 1 by 1 என்ன ஆக ஆரம்பிக்கும்? கைகூடி. சரிங்களா? சரி, இப்போ அந்த விஷயத்துக்கு எப்படி பவர் கொடுக்குறது? எந்த டைம்ல கொடுக்குறது? இப்போ நம்ம ஒரு எண்ணம், இதுக்கு ஒரு சைட்டாவது வைக்கணுங்க, அது இந்த மாதம் ஒரு 5 சைட் வைக்கணும், ஏதோ ஒன்று நம்ம ஒரு டார்கெட் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்குமா? அப்போ இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நான் இந்த டார்கெட்டை அடைந்தே தீரணும் அப்படிங்கிறத வெறும் ஒரு விருப்பமாக மட்டுமே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சி பண்றேங்க, எல்லா கஸ்டமரையும் போய் பார்க்குங்க, என்ன மண்டை கழுவுறங்க, ஒன்றும் வேலைக்கிற மாட்டேங்க, பயவுளை ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க, அட்வான்ஸ் தராங்கிறாங்க, கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லைங்களா? அப்போ இந்த விருப்பத்தை இன்னும் வலிமையா, இன்னும் ஸ்ட்ராங்கா எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது? இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெற்றியினுடைய ரகசியம். இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூத்திரம். என்ன அப்படின்னா, ரெண்டு நேரத்தை நம்முடைய அறிவியலும் சரி, நம்முடைய அறிவியலும் ஆன்மீகமும் எங்க அறிவியல் ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்து பரிசோதனை செய்து நிரூபிக்க முடிகிற இடம் வரை அறிவியல் போகுது. எந்த இடத்துல இருந்து நம்மளால அதை நிரூபிக்க முடியல அந்த இடத்துல இருந்து ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அறிவியலும் ஆன்மீகம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆன்மீகம் என்பது நிரூபிக்கப்படாத அறிவியல், அறிவியல் என்பது நிரூபிக்கப்பட்ட ஆன்மீகம். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒண்ணுதான்.
அது நம்ம ஏதோ அதுக்கு நம்ம அது ஆன்மீகம்னா ஐயோ அது பெரியதுங்க, அது கல்புரத்தில் ருத்ராட்சமாலை போடணும், அது ஒரு நரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி அவருக்கு அவர் என்ன பிடிக்குதோ அவர் அப்படி இருக்கிறார், எல்லாம் இது பண்றாரு. ஆனால் நம்ம அவர் மாதிரி இல்லாம கூட நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அப்போ எந்த இடத்துல வந்து இந்த விஷ் வந்து ஒரு டெசிஷனா மாறுது, ஒரு இம்பாக்டா மாறுது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலா மாறுது, ஒரு பவர்ஃபுல்லான இந்த பிரபஞ்சத்துல போய் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியா மாறுது. சொல்ல முடியுமா யாரால? 2 இடத்துல இது நடக்குது, 2 நேரங்களில் நடக்குது. காலையிலும் சாயந்தரம். கரெக்டா கொஸ்டின். காலையிலும் மாலையிலும். இந்த காலை மாலையில இன்னும் கொஞ்சம் ப்ரிசிஷனா சொல்லணும் அப்படின்னா, நீங்க கண் அசர அந்த கடைசி நொடி இருக்கு பாருங்க, அந்த கடைசி நொடியும் காலையில கண் விழிச்ச அந்த நொடி. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க கண் மூட அப்படியே கண் சொக்குது பாருங்க, அந்த நேரமும் காலையில கண் அப்படி விழிச்ச அந்த செகண்டும், இந்த 2 நேரமுமே உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு உண்டான அந்த தொடர்பு ரொம்ப நெருக்கமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம வந்து மைண்டோட அந்த வேவ் லென்த் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்பா, பீட்டா, தீட்டா, காமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜஸா சொல்லுவாங்க. அதாவது நம்ம நார்மலா நம்மளுடைய பிரெயின் சைக்கிள் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 சைக்கிள்குள்ள நார்மலா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். மனம் எந்த அளவுக்கு அமைதி அடையுதோ அந்த அளவுக்கு அந்த அந்த அலைகளுடைய வேகம் குறைஞ்சு நம்ம தியானம் பண்ற நேரத்துல 0ல இருந்து 4 to 5 சைக்கிள்ஸ் நடக்குது. அந்த நேரத்துல மனம் வந்து எப்ப வந்து ஒடுங்கி அமைதியா இருக்குதோ அந்த நேரத்துல நாம் அந்த இடத்துல எந்த விதையை விதைக்கிறோமோ அந்த விதை நல்லா இந்த பிரபஞ்சத்துல ஃப்ளரிஷ் ஆகும், வளரும். அந்த விதை வளர்ந்து பெரிய ஒரு விருஷமா. சரிங்களா? இதுல யாருக்கா மாற்றம் இருக்கா? அப்போ நீங்க 2 நேரத்தை கம்பல்சரியா சூஸ் பண்ணணும். எல்லாம் வேலையை முடிச்சுட்டு படுக்க போய் படுக்கையில உட்கார்ந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணணும். அப்ப ரீகால் பண்ணும் போதே கண்ணு சொக்கத்தான் செய்யும். கொஞ்சம் முயற்சி பண்ணி ரீகால் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துலலாம் நாம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும், என்னென்ன தவறுகள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலிசிஸ் பண்ணிட்டு, எந்த இடத்துலலாம் நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு 2-3 வேலைகளை, இதெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப்புங்க, இதெல்லாம் நீங்க கம்பல்சரியா நீங்க பண்ணினீங்கன்னா லைஃப்ல உங்களை யாருனாலுமே தோற்கடிக்க முடியாது. சரிங்களா? நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னெல்லாம் நம்ம தவறு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணி, அது வந்து செல்ஃப் அனாலிசிஸ். சரிங்களா? ஸ்வாட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த அனாலிசிஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல நான் தவறுகள் செஞ்சேன், இந்த தவறை நீ நான் வாழ்நாளில் ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அஃபர்மேஷன் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 1. 2வது, அன்னைக்கு நீங்க யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணிருந்தீங்கன்னா, வார்த்தையால், மனமால், சிந்தனையால், செயல்களால் யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர்களுடைய முகத்தை மானசீகமா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன பண்ணுங்க? மன்னிப்பை மனசார போருங்க. நேரில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஈகோஸ்ல நாங்கள் இடம் கொடுக்காது. யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா, யாராவது கெட்ட வார்த்தையில் திட்டிருந்தீங்கன்னா, ஏதாவது அவங்களை மனம் நோக்கும்படி செஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு யாரையாவது உறுத்து பார்த்தீங்கன்னா கூட அதை வன்முறைன்னு சொல்றாரு காந்தி. உற்றவர்கள் நோக்கி அப்படி முறைச்சு பார்த்தீங்கன்னாவே வன்முறை அப்படிங்கிறார் காந்தி. அப்போ எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களை நாம் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் இனிமேல் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தேன், ஐயோ நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன், நான் இனிமேல் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர்கள்கிட்ட நீங்க மனசார மன்னிப்பு கேட்டுங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? கழுவி ஊத்துறது. எதை நமக்குள்ள இருக்கிற ஆளுக்க நாமளே கழுவி வெளியே ஊற்றணும். அது இந்த இடம் சுத்தமாக தானேங்க இருக்குது. ஆனால் தானேங்க நம்ம ஏதாவது உள்ள விதைச்சா விதைக்கும். பூமி வந்து கசாமசான் குப்பை குடமாக இருந்ததுன்னா அதெல்லாம் நீட்டாக இது பண்ணிட்டு அதை கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டு கொஞ்சம் உரத்தக்கிறத போட்டு அந்த இடத்த பண்படுத்தி அதுக்கு மேலே விதைச்சிங்கன்னா நல்லா விளையும். நீங்கள் ஏற்கனவே அங்கே ஊருப்பட்ட குப்பையை நாத்தத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா எலி செத்து போச்சு உள்ள கிடக்குது. எவ்வளோ பெர்ஃப்யூம் அடிச்சாலும் அந்த ரூம் அந்த நாத்தம் போகுமா? எலியை தூக்கி வெளியே போடணுங்க. அதுக்கப்புறம் தானே பெர்ஃப்யூம் அடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்குள்ள இந்த மாதிரி நிறைய செத்த எலிகள்லாம் இருக்கு. எல்லாத்துக்குள்ள இருக்கு. எனக்குள்ள கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், மற்றவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். எல்லாத்துக்குள்ளேயும் செத்த எலிகள் போன்ற நாற்றம் எடுத்த எண்ணங்கள் இருக்குது. அந்த நாற்றம் எடுத்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி முதல்ல வெளியே போடணும். வெளியே போட்டு யாருக்கும் இனிமேல் கெடுதல் பண்ண மாட்டாங்கிற உறுதிமொழியோட அடுத்தது
இன்னைக்கு என்னெல்லாம் நல்லது நடந்தது. புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் நல்லது நடந்தது அப்படின்னா அந்த நல்லது நடந்தது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மனமாற நீங்க எந்த சாமி கும்பிட்டாலும் சரி அல்லது பிரபஞ்ச பேராற்றல் நினைச்சாலும் சரி அவங்களுக்கு நன்றியை மனமாற தெரியப்படுத்துங்கள். இந்த நன்றியை தெரியப்படுத்துறதுல எல்லாரும் சொல்லுவாங்க தேங்க்யூ, தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, தேங்க்யூ ஸோ மச். வார்த்தை இல்லைங்க. நல்லா பாருங்க, நான் சொல்றது நல்லா ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. இதுதான் வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும் உங்களுடைய மேல்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விதை. இதெல்லாம் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கெல்லாம் வந்து இப்போ காலேஜ் ஃபீஸ்க்காக போனோம்னா எங்களுக்கு ஒரு காலையில் போட்டு முடிஞ்சோன்னா ஃபைனல் ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க, ஏதோ ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. அப்போ வாங்கி நம்ம இது வச்சுட்டு வந்து அவங்க அவங்களுடைய இதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன அந்த இடத்துல என்ன அங்கே என்ன எண்ணத்தோட போகணும்னா என்னோட யூடியூப் எல்லாம் பாருங்க, இவருக்குலாம் தெரியும், என்னோட யூடியூப் எல்லாம் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க, அதை நீங்கள் பாருங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு எண்ணம் தான். ஒரு மனிதன் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனா அவன் மற்றவருடைய பாவத்தை சம்பாதிச்சானா பின்னாடி என்ன வரும்? நோய் வரும், நொடி வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு செஞ்ச பாவம் தான் இங்க வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு இன்டர்கம் கனெக்டட் வெப்புங்க, www. அப்படிங்கிற மாதிரி. எப்படி வெப் கனெக்டட், வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் எல்லாமே தொடர்புடையது. எதுவுமே தனித்தனி எனிசிட்டி கிடையாது. நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் 1 அடி 2 அடி ஸ்பேஸ் இருக்குன்னா கிடையாது. ஸ்பேஸ் வந்து கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத அலைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவருமே பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல நல்ல அலைகள் வந்து நல்ல விஷயங்களை நம்மை நோக்கி இருக்கிறது, கெட்ட இலைகள் நம்மை விட்டு விலக்கி வைக்கிறது. அந்த நல்லவற்றையெல்லாம் விலக்கி நமக்கு என்னென்ன கெடுதலை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஸோ அந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அந்த நல்லது எல்லாம் பட்டியலிட்டு இப்போ நன்றி செலுத்துறது. எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு சிச்சுவேஷனை சொல்றேன், அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி நன்றி செலுத்துவீங்க அப்படிங்கிறத வந்து பாத்துக்கங்க. இப்போ நீங்க ஒரு ரோட்டை கடக்குறீங்க, ரோட்டை கடந்து போய் கிடக்குறீங்க, லாரி வர்றதை நீங்க கவனிக்கல, ஹரி வர்றாரு, பாக்குறாரு, ஐயோ என்ன லாரி வருது, டபுள் ஹரி என்ன பண்றாரு, ஓடி வந்து உங்களை காப்பாத்திடுறாரு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மயிரில உயிர் தப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எங்கிருந்து வருது வார்த்தை? எங்கிருந்து வருது? சொல்றோமா இல்லையா? நீங்க குடிக்கிற ஒவ்வொரு டீக்கும் வரணும், நீங்க சாப்பிட ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு வரணும், உங்களுக்கு வருமானமா வந்த ஒவ்வொரு பைசாவுக்கும் இதே ஃபீலிங்கோட அந்த இரவு படுக்க போறதுக்கு முன்னால கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நல்லா கேட்டுங்க, கிராட்டிடியூட்ங்கிற வார்த்தையில என்னமா டிக்ஷனரியில நன்றி இல்ல, நன்றி உணர்வு. நன்றிங்கிற வார்த்தை இல்ல, நன்றிங்கிறது இட் இஸ் a feeling. பிரபஞ்ச பேராற்றல் நம் மீது வைத்திருக்கும் கருணையும் அன்பும், அல்லது இறைவன் நம் மீது வைத்திருக்கும் கருணையும் அன்பும், நாம மற்றவர்கள் வைத்திருக்கும் கருணையும் அன்பும், இந்த நாம பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விஷயங்களுக்கு நாம் நன்றியுடன் இருப்பது மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சக்தி, அந்த இறை சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை எல்லாரும் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க எல்லாரும் எவ்வளவு ஒரு கௌரவமா கண்ணியமா எப்படி ஒரு நல்லா கம்மி பாருங்க பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, கான்ட்ராஸ்ட் ட்ரெஸ் பண்ணிருக்காரு, எல்லாம் எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே எதுக்காக பாருங்க, அங்க இந்த ரோட்ல எத்தனை பேரு நல்ல ட்ரெஸ் இருக்கா பாருங்க, எதுக்கா பாருங்க, இந்த குடிசையில எத்தனை பேர் இருக்காங்க, நல்ல வீடு இருக்கா. அப்போ நாம எல்லாருமே சமூகத்துல ஒரு தரப்பினரை விட நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆரோக்கியமா இருக்கிறோம். இந்த நேரத்துல எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில விளையாடிட்டு இருக்காங்க, பெரியாஸ்பத்திரி போனா தெரியும், வெளியே உள்ள நுழைஞ்சா நாங்க ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கோம், 2 பேர் இறந்துருப்பாங்க. ஆக்சிடென்ட்ல போன உள்ள போனீங்கன்னா கை போய் கால் போய் மிதாயி பைத்தியம் முடிச்சு மண்டை குழந்து இப்போ கோமா ஸ்டேஜ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் கடவுள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாம, ஒரு காயம் கூட இல்லாம, ஒரு நோய் நொடி இல்லாம, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. உணரணும், ஃபீல் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும், ஒவ்வொரு பைசாவுக்கும் ஃபீல் பண்ணணும், ஒவ்வொரு உணவுக்கும் ஃபீல் பண்ணணும், ஒவ்வொரு சட்டைக்கும் ஃபீல் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் சட்டை இல்லாம
அடுத்தது கிராட்டிடியூட், ஃபீலிங் வெளிப்படுத்துங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றலோட என்ன ஆகுறீங்க, கனெக்ட் ஆகுறீங்க. சரிங்களா? அப்போ 3 விஷயம் என்ன சொன்னேன். ஃபர்ஸ்ட் செத்த எலியை தூக்கி வெளியே போடுங்க. உங்களுக்கு கொடுக்குற எல்லா கேவலமான மோசமான அடுத்தவங்களுக்கு புது, அதாவது இந்த கேவலம்ங்கிற விஷயத்துல உங்களோட பர்சனலான விஷயங்கள், லவ் அண்ட் அஃபேர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல எதுவுமே பேச வரல. மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் சொல்லுங்களா, வாய்மை எனப்படு யாதொன்றும் தீதுலா போடலாம். இதுனா வள்ளுவர் சொன்னாரு இல்லையா? கரெக்டுங்களா? யாருக்கும் கெடுதல் செய்யலைன்னா அது ஒன்று பிரச்சனை. சரிங்களா? யாருக்குமே உங்க பையனுக்கு, உங்க பொண்ணுக்கு, உங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, கூட போறவங்களுக்கு, ரோட்ல நடந்தவங்களுக்கு எல்லாமே நம்ம கூட கனெக்ட் ஆனவங்க தான். அப்ப யாருக்குமே நம்ம கெடுதல் செய்யாத ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம். சரிங்களா? அப்போ ஒண்ணு செத்தலை தூக்கி வெளியே போடுறது, தீயவைகளை தூக்கி வெளியே போடுறது. ரெண்டாவது சொல்லுங்க, விட்டுட்டீங்களா? நன்றி சொல்றது. அதுக்கு முன்னால வந்து இந்த ஃபீலிங் ரொம்ப முக்கியம். அந்த ஃபீலிங் முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறது கூட சரிங்க அப்படின்னு வார்த்தையால அல்ல, மனசால அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்பவுமே உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்தையும் வழி நடத்துது. உணர்வுகள் தான் நம்மளையும் வழி நடத்திட்டு இருக்கு. எல்லாருமே ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் தான் நம்ம எல்லாத்துலயுமே இயக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. இன்னைக்கு உலகத்துல போர்கள் வெடிக்குதுன்னா அதுவும் எமோஷன் தான். அது ஒரு தனி மனிதனுடைய ஃபீலிங், எமோஷன். நல்லது நடக்குது, வேதாத்ரி மகரிஷி, எத்தனையோ ரமண மகரிஷி, எவ்வளவு பேர் இன்னைக்கு இயேசு, முகமது நபி, இப்படி எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுட்டு போனாங்க. என்ன அவங்க எல்லாருமே இந்த உலகின் மேல் வைத்த அன்பு, கருணை. வள்ளலார் தான் சொல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினா என்ன நம்ம சொல்ல, என்ன பயிர்னா அது வரல. அவர் பயிரையும் ஒரு உயிரா நினைச்சாரு. பயிரும் உயிர் தான் அப்படின்னு நினைச்சு அதையும் வாடினாரு. நம்மளும் அதே இரக்கம் மற்றவர்கள் மேல முடிந்தளவு. நம்மலாம் தூக்கி வாரி படைவெல்லாம் இருக்குங்கிற அவசியம் இல்லை. போகும்போது சின்ன உதவி பண்றோம், ஓகே. யாராவது பசியா இருந்தாங்க, ஒரு சாப்பாடு வாங்கி, ஓகே, அவ்வளவுதான், என்னால முடிஞ்ச செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போ உணர்வு, அதற்கு அடுத்தது நன்றி. சரிங்களா? சரி, இதுக்கு இப்ப நன்றி தெரிவிச்சாச்சா? இப்ப இந்த களம் எப்படி இருக்குங்க, இந்த மனம் இப்ப எப்படி இருக்கும்? 3 செஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா இருக்கும், பக்குவப்பட்டுரும், விதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்பதான் நீங்க உங்க விதைய போடணும். என்ன விதை? நல்ல விதைனா நாளைக்கு என்ன நடக்கணுங்கிற விதை நீங்க இப்ப அங்க போடணும். புரியுதா? நான் சொன்னல 2 நேரம் அப்படின்ட்டு. நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விதைய அந்த நேரத்துல, அந்த கடைசி, இப்ப நீங்க இப்ப இதெல்லாம் 3 ப்ராசஸ் நடக்கும் போதே கண்ணெல்லாம் அப்படியே சொக்கி அப்படியே அந்த தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு இதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த நேரத்துல அந்த விதையை போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அந்த வேண்டுகோளை, அந்த கட்டளையை அந்த நேரத்துல உங்க மனசு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்க மனசு வந்து அந்த ஆழ் மனசு நோக்கி போக ஆரம்பிச்சு. இந்த வெளிப்புறம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த அவுட்டர் மைண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்க மைண்ட் என்னாச்சு? இன்னர் மைண்ட், அந்த ஆழ் மனதை நோக்கி உங்களுடைய இது போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை அங்க நீங்க வைக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த கோரிக்கையை வைக்கும் போது அந்த கோரிக்கையை எப்படி வைக்கணும், அந்த கோரிக்கையை நீங்க எப்படி வைக்கணும்? அப்போ ஒரு விஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பமா வச்சீங்கன்னா அது நடக்குமா? கலப்பு பண்ணியாச்சு, சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ விதைக்கிறீங்க, இந்த விதையும் ஓகே, நல்ல விதை தான். ஆனா அந்த விதைக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்ல, உரம் கொடுக்கணும்ல, தண்ணி ஊத்தணும்ல. அப்போ உங்களுடைய எண்ணத்தை வந்து ஒரு கட்டளையா மாத்தணும். புரியுதா? ஒரு டெஃபினட் எய்மா மாத்தணும், ஒரு தீர்மானமான ஒரு உறுதிமொழியா அதை மாத்தணும். புரியுதுங்களா? ஆர்டினரியா இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை, ஒரு சாதாரண எண்ணத்தை என்னவா மாத்தணும்? ஒரு ஏவுகணையா நீங்க இப்ப மாத்தணும். அது வெளியே போய், ஏன்னா வெளியே நிறைய நெகட்டிவ் இருக்கு. நம்ம ஆதாரம் சொன்னோம்ல, 90% நமக்கு எல்லாம் எதிர்ப்புதான் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு ஏவுகணையா மாத்தணும். அதை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாட் ஃபார்ம், ஒரு எண்ணமா மாத்தி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க இப்ப வெளியே அனுப்ப போறீங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கிறது 7 மணி நேரமும் இந்த எண்ணம் வெளியே போய் இந்த பிரபஞ்சத்துல நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் அட்ராக்ட் பண்ணும்.
புரியுதா உங்களுக்கு? இந்த அட்ராக்ஷனை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த எண்ணத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? வலு சேர்க்கணும். எப்படி வலுவூட்டுறது? எல்லாருமே சொல்லுவாங்க நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான சிந்தனை, அதெல்லாம் சொல்லுவாங்க. நேர்மறையான சிந்தனை எப்படி வளர்க்கறதுங்கிறது யாராவது சொல்றாங்களா? நீங்க எந்த என்னோட இதுல நான் இது பண்ணுவேன், எந்த மோட்டிவேஷன் இருங்க, அப்படி இருக்கு, இப்படி இருங்க, அப்படி பண்ண, இப்படி பண்ண எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? நெப்போலியன் சொல்வார், அதாவது உங்கள் ஆழ்மனதில் தொடர்ந்து எண்ணங்கள் அலை போல் தொடர்ந்து ஒரே எண்ணம் மீண்டும் 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 உங்கள் ஆழ்மனதில் அந்த எண்ணங்கள் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தால் அது என்னவா மாறுது? ஒரு பவர்ஃபுல்லான வேவா மாறுது, அலையா மாறுது. அந்த பவர்ஃபுல்லான மாறின அந்த அலை வந்து இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? ரிப்பீட் ரிப்பீட். இப்போ நம்ம இந்து மித்தாலஜியில் என்ன பண்ணுறாங்க? அந்த மாலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க 108 முறை. ஏன் 108? அது ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அந்த 108 முறை ஒரு விஷயத்தை திரும்ப 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 ஜெபிக்கும் பொழுது அது ஒரு சக்தியாக மாறுகிறது. அப்படின்னா நீங்க நினைக்கிற எண்ணத்தையும் திரும்ப 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 நீங்க சொல்றது மூலமாக, ரிப்பீட் பண்றது மூலமாக அதற்கு உருவேற்ற முடியுமா முடியாதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க வந்து இப்போ உதாரணமா உங்களுக்கு சைட் பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு கஸ்டமரை போய் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. கஸ்டமர் எல்லாம் கன்வின்ஸ்டு, சார் நாளைக்கு 12 மணிக்கு வந்துருங்க, 11 to 12 நல்ல நேரம், நாளைக்கு 12 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருங்க, நாளைக்கு நம்ம வந்து ஒரு டோக்கன் போட்டுடலாம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நாளைக்கு இந்த 11:30 to 12 அது நடக்கிற விஷயம் நம்ம கையில் மட்டும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாக போயிடுவீங்க, சரியா? அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தள்ளி போகுமா? இப்போ எதெல்லாம் வந்து இந்த காரியம் நடக்கிறதுக்கு தடையா இருக்குமோ அந்த தடையெல்லாம் நீங்க பண்ற அந்த உருவேத்தறீங்க பார்த்தீங்களா? அந்த உருவேத்துறது இந்த பிரபஞ்சத்துல போய் இந்த நடக்கக்கூடிய காரியத்துக்கு எதெல்லாம் தடையா வருதோ அந்த தடையெல்லாம் நீக்கிட்டு உங்க வழியை என்ன ஆயிரும்? கிளியர் பண்ணி. உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி உங்களுடைய அந்த உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் அடிச்சு உடைச்சு காலி பண்ணி அப்படியே கொண்டு போய். அப்போ நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு இதாகணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? உங்க மனசுக்கிட்ட என்ன சொல்லணும்? நாளை இவர் எனக்கு நிச்சயமாக கொடுக்கிறார், எனக்கு அவர் கொடுக்கிறார். சரி, வெறும் எண்ணம் மட்டும் போதுமா? ஒரு எண்ணம் மட்டும் போதுமா? என்னன்னா மனம் வந்து வார்த்தையை நம்புவதை விட அதிகமாக காட்சிகளை நம்புது. மனம் வந்துங்க வார்த்தைகளை அதிகமாக நம்புறதை விட காட்சிகளை அதிகமாக நம்புது. இது உங்களுக்கு. அப்போ நாம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் போடும்போது அந்த விளம்பரம் காதுல கேட்கிறோம், கலர் கலரா விளம்பரத்தை பார்க்கிறோம், நம்புறோம். குழந்தைகள் சாக்லேட்டை பார்க்கும்போது அந்த சாக்லேட் அப்படியே சுவைக்கிற மாதிரி அந்த உணர்வோட காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க உங்க மனசுக்கு மைண்டுக்குள்ள நீங்க கண்ணை மூடினீங்கன்னா என்ன தெரியும்? பிளாக்கா தெரியும். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனசுல இந்த எண்ணங்கள்ல அந்த பிளாக்கா தெரிகிற உங்க மைண்டுக்குள்ள கண்ணை மூடினீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா கருப்பா? அந்த கருப்புல ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ல அடுத்த நாள் காலையில அவரு உங்களுக்கு கொடுக்குற அட்வான்ஸை அப்படியே கண்ணால பாக்குறீங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? நாளை காலையில உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாருங்க, அவர் முகத்தை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. இது எல்லாமே அந்த டைம்ல நடக்கணும். நைட்டு படுக்க போற நேரத்துல, படுக்க போறதுக்கு முன்னால நடக்கணும், சரிங்களா? அதனால நல்லா தூங்கி விளையிற வரைக்கும் யூடியூப் அது இது ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் படுக்காதீங்க. அரை மணி நேரத்துக்கு கூட தூக்கி போடுங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பெட்ல ஏறிடுங்க. இந்த 20 நிமிஷம், அந்த கடைசி 20 நிமிஷம் நீங்க இதைத்தான் பண்ணணும். இதுதான் ஜபம், இதுதான் தியானம், இதுதான் மந்திரம், இதுதான் வெற்றியினுடைய ரகசியம், சரிங்களா? இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருனாலையும் தடுக்கவே முடியாது. என்ன பண்றீங்க? உங்க கஸ்டமரை அப்படியே முன்னாடி கொண்டு வர்றீங்க. அவர் வேட்டி கட்டிருப்பாரா, சட்டை போட்டிருப்பாரா, வழக்கமா என்ன செய்ய, எல்லாம் உங்களால என்னென்ன ஃபேக்டை கொண்டு வர முடியுமோ எல்லாம் அப்படியே கொண்டு வந்து அப்படியே கலர்ல பாருங்க. அப்படின்னு ஒரு நாள்ல நடக்காது, நிச்சயமா நடக்காது. டெய்லி ட்ரை பண்ணுங்க, டெய்லி ட்ரை பண்ணுங்க.
டெய்லி நைட் ரிக்ரெஸ்ஸா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. எப்படி நம்ம பாடி பில்டிங் பண்றோம், ஒரே நாள் நடக்குமா? இன்னைக்கு ஒரு ரெப்பு, நாளைக்கு 2 ரெப்பு, நாளைக்கு 3, இப்படி ரெப்புடேஷன் பண்ண போனாதான் ஸ்ட்ரென்த் ஆகும். எடுத்தாலும் 10 கிலோமீட்டர் போக முடியுமா? முடியாது. அப்போ மைண்ட்ல உங்க கஸ்டமரை அப்படியே கொண்டு வந்து அவரோட வீட்டுக்கு நீங்க ஏற்கனவே போயிருப்பீங்க, உங்களோட ஹாலை பார்த்துருப்பீங்க, அல்லது உங்க ஆபீஸுக்கு வராதா இந்த ஆபீஸ் அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வந்து அவர் எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறதும் அப்படி நீட்டி பணத்தை கொடுக்கறதும் அப்படியே மனக்கண்ணில் பாருங்க. மனக்கண்ணில் பார்த்து இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அவர் பேரு உதாரணமா சுப்பிரமணியம் சார் எனக்கு அட்வான்ஸை கொடுக்கிறார் அப்படிங்கிற பாக்குறீங்க. கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது கையில வாங்குறீங்க. அப்படியே அந்த படத்தை அப்படியே விவிட பார்த்து நம்பி அதை அப்படியே என்ன பண்றீங்க, தொடர்ச்சியா ரிப்பீட் பண்றீங்க. அதை அப்படியே கண்ணில் பாக்குறீங்க, கொடுக்கிறார், அவர் எனக்கு கொடுக்கிறார், நான் வாங்குகிறேன் அப்படின்னு ஏதோ சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அது இருக்கும். ஆனா வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களுடைய அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தான் என்ன அவங்க சாதிக்கணும்னு நினைச்சதை அதைத்தான் அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. கனவுங்கிறதெல்லாம் வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க என்ன நடக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த விருப்பம் உங்க மனக்கண்ணில் நீங்க பார்த்து அது நடந்து விட்டதாக நீங்க நம்பி நன்றி சொல்லணும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துறீங்க, உணர்வோட நடந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்றீங்க, என்ன நடக்கணுங்கிறத அப்படியே பார்க்குறீங்க, பார்த்த விஷயத்தை காட்சிகளாக கொண்டு வர்றீங்க, அந்த காட்சிகளை கொண்டு நன்றி இறைவா, நன்றி சுப்பிரமணியன் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டா, இறைவா நன்றி, திரும்ப திரும்ப ரிப்பீட். ஒன்லி ரெப்புடேஷன் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்ற முடியும். நீங்க தொடர்ச்சியா ரிப்பீட் அடி பண்ண நீங்க எவ்வளவு பெரிய கிரிக்கெட் வீரர் எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய பேச்சாளர் எடுத்துக்கங்க, சுகிஸ்வன் சொல்லுவார், நான் அடுத்த நாள் என்ன பேச போறேங்கிறத படிச்சு இது பண்ணி நான் என்னுடைய மனக்கண்ணில் அப்படியே பார்த்துட்டு தான் நான் படுப்பேன். சுகிஸ்வன் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பேச்சாளர் அவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. அப்போ முந்தின இரவு நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நாளைக்கும் அடுத்த வாரமோ ஏதோ ஒரு நேரம் சொல்லிக்காம வச்சுங்க, அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு சொன்னார்னா அந்த அடுத்த வாரம் அவர் கொடுக்குற வரைக்கும் அவர் கொடுத்துட்டதாக உங்களுடைய மனக்கண்ணில் நீங்க பார்த்து அதை நம்பிக்கையோடு இப்ப என்ன சொல்றீங்க, அவர் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? இறைவனுக்கு நன்றி சொல்றீங்களா? அந்த நன்றியை முன்கூட்டியே சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணுமோ, ஒரு சைட்டை விற்கிறீங்க, போறீங்க, பேசுறீங்க, இது பண்றீங்க, ஒரு டேட் சொல்றாருன்னா அந்த டேட்ல அவர் உங்களுக்கு அதுக்கு அக்ரிமெண்ட்டோ அல்லது அட்வான்ஸோ ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி உங்க மனக்கண்ணில் நீங்களே பிக்சரைஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு வீடியோ மாதிரியோ ஒரு போட்டோ மாதிரியோ அந்த கலர்ஃபுல்லா. இப்போ இந்த பிளாக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பிளாக் என்ன ஆயிரும், நீங்க வாழ்க்கையில என்ன நீங்க இது பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த இதை கொண்டு வந்துடலாம். அதை கொண்டு வந்து அதை நம்பி அதுக்கு அந்த மந்திரம் மாதிரி தொடர்ச்சியா டெய்லி உருப்போட்டு ஒரு 10 முறையோ 20 முறையோ அப்படியே தூக்க வரப்படுத்துங்க. அவ்வளவுதான். எல்லாத்தையும் எங்க கொடுத்துட்டீங்க? பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட, கடவுள் கிட்ட, இறைவன் ஒப்படைச்சிட்டீங்க. அடுத்த நாள் பாருங்க, அடுத்த நாள் நிச்சயமாக என்ன நடக்கும்? மிராக்கிள் நடக்கும். ஒரே நாள் நடக்காது, ஆனா அடுத்த நாள் உங்களால மாற்றத்தை உணர முடியும். அடுத்த நாள் மாற்றத்தை உணர முடியும். போறவங்க எல்லாம் உங்களை பாசிட்டிவா பார்ப்பாங்க, வந்துட்டானா அப்படின்னு நிறைய நினைக்கிறவங்க வந்திருக்கிறாங்க, மரியாதையா பார்ப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? அடுத்தது காலையில எந்திரிக்கிறீங்க. நேற்று நைட் என்ன பண்ணீங்க? ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய கம்ப்யூட்டர், ஒரு www வெப், இந்த வெப் மொத்தம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா முடியும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன பண்றீங்க, அதுல இருக்கிற உங்களோட கனெக்டிவிட்டியில் இருக்கிற ஒருத்தர் கிட்ட என்ன வரணுமோ உங்களுக்கு அதை ஒரு ப்ரோக்ராமா மாத்தி நீங்க வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. அந்த ப்ரோக்ராம் பிரபஞ்சத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்குது. காலையில எந்திரிச்ச உடனே திரும்ப பெருசாலாம் இது பண்ண வேண்டாம், அதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது. திரும்பவும் எதுக்கு நீங்க நன்றி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருக்கிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. படுத்தவங்க எத்தனை பேர் எந்திரிக்காம காணாம போயிட்டாங்க? தூங்குனாருங்க, நல்ல சாவுங்க, அப்படியே காணாம போயிட்டாங்க. சொல்றாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் சொல்றாங்க, பெரிய சின்ன வயசுக்கும் சொல்றாங்க, பெரிய வயசுக்கு எல்லா வயசுக்கும் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, சரிங்களா? காலையில இருந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். பாத்ரூம் போட கூட நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ காலையில எந்திரிச்சோன்னா இறைவா
நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அருமையா நீங்க இன்னைக்கு காலையில் எழுப்பி விட்டுருக்கீங்க. ஒரு புதிய நாளை காணும் பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி. அதே மாதிரி அப்பா, இன்னைக்கு நான் சந்திக்கும் மனிதர்கள், இன்னைக்கு நான் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு சாதகமாக வரும். பிரசனம் என்னோட தங்கி இருக்கணும். நீங்க கூட என்ன வழிநடத்தணும். என்னுடைய சொல்லு, செயல், சிந்தனை எல்லாமே யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் நல்லதுதான் நடக்கணும். ஆண்டவா, இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லா வளமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், உலகம் நன்மையா இருக்கணும். இப்படி உலகத்திற்காகவும் கொஞ்சம் சேர்ந்து ஒரு பிராயம் சின்னதா, பெருசா பண்ண வேண்டாம், பண்ணிட்டு ஒரு நன்றி உணர்வோட இன்னைக்கு காலையில என்னெல்லாம் பண்ணணும். எல்லாமே பெட்லயே நீங்க பண்ணிடணும். எந்திரிக்கும் போதே இன்னைக்கு காலையில அவ்வளவுதான் இதை பண்ணணும். சின்னதா ஒரு பக்கம் போட்டுட்டு கீழே அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க போய் அங்க உட்கார்ந்தீங்கன்னா தடுமாறுற வார்த்தை தானா வெளியே வருங்க. நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம போனீங்கன்னா அங்க போய் நீங்க உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து எடுத்து கொடுக்கும். இப்ப நீங்க தனியாள் இல்ல, புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க தனியாள் இல்ல, உங்க கூட இன்னொருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு, உங்க கூட வந்துட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் கூட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. இந்த கனெக்ட் ஆகக்கூடிய பிராயர் அந்த இடம் தான், அந்த கோயில் தான் அந்த இரவும் காலம். கோயிலுக்கு போங்க, போகாம இருங்க, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடாம இருங்க, அதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்புகள். அதெல்லாம் வந்து இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, பூஜை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சரிங்களா? உங்க கோயில் எதுங்க? அந்த இரவு படுக்கும் நேரம், காலையில் எந்திரிக்கும் நேரம். திருமூலர் தான் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலல் அனைத்தும் காணா மணிவிளக்கே. இந்த உள்ளம்தான் கோயில்கிறாரு, ஊனுடம்பு ஆலயம்ங்கிறாரு, வாய் என்ன சொல்றாருங்க? கோபுர வாசல்ங்கிறாரு. அந்த வாயில நல்லது பேசணுமா, கெட்டது பேசக்கூடாதா சொல்லுங்க? கள்ள புலன்கிறாரு, 5 புலன்களையும் மோசமான திருடனுங்க அப்படிங்கிறாரு. அதை வந்து என்னமா மாத்தணும்? மணி விளக்கா மாத்தணும். எப்படிங்க? மணி விளக்கா மாத்தணும். அந்த வேலையைத்தான் இரவு படுக்க போகும்போதும் காலையில் எந்திரிக்கும் போதும் நாம, சரிங்களா? ஸோ ஒரு நிறைவு கொண்டு வந்தால ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயிங்க ஒரு மலையோரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு. அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி அந்த காட்டுக்கு மேலே மலையில் போய் தரகர்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே அவர் விவசாயம் பண்ணி அவர் மனைவியெல்லாம் கோழி, ஆடு, மாடு எல்லாம் வளர்த்துக்கிட்டு அங்கே இருக்கார். அப்போது அவர் இந்த மாதிரி கொண்டு இது பண்ணும்போது அவர் எங்கேயோ இருக்குது, அவர் மேலே போகிற இடத்துல அந்த புள்ளி பொருள் இடத்துல கழுகுகளோட ஒரு கூடு கிடக்குது, அதில் ஒரு முட்டை இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கழுகு முட்டையும் கொண்டு வந்து அந்த கோழி முட்டையோடு சேர்த்து அதையும் அடக்கி வச்சிடறாரு. அந்த கழுகும் குஞ்சு பொரிக்கிறது, கோழி குஞ்சும். இந்த கோழி குஞ்சு இப்படி இது பண்ணிட்டு இருந்ததுன்னா இந்த கழுகு என்ன பண்ணோம்னா அப்படியே மேல இருந்து அந்த கழுகு பறவைன்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட் வர்ற மாதிரி வந்து அப்படியே குஞ்சை தூக்கி போயிருக்கு, 1-2 தூக்கி போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த கழுகு வந்து அந்த இடத்துல அப்படி சுற்றி வருது. சுற்றி வரும்போது அந்த கழுகுக்கு தென்படுது, என்னடா இந்த ஒரு குஞ்சு நம்ம ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு அது தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணுது, அங்கிருந்து வந்து இந்த மற்ற குஞ்சுகளை தூக்கிறதுக்கு பதிலாக அந்த கழுகு குஞ்சை தூக்கிட்டு போயிருக்கு. கழுகு குஞ்சை தூக்கிட்டு போயிருக்கு. தூக்கிட்டு இந்த கழுகு குஞ்சை தூக்கணும்னு அது பிறந்த வீடு கோழி 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 வீட்டில் பிறந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜீனு கழுகோட ஜீனு. ஆனா அது இத்தனை நாளும் மறந்துக்கிறது அப்படி இப்படி போயிட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படி சுத்திட்டு இருக்குது. ஆனா அது கோழி குஞ்சா சுத்திட்டு இருக்குது. இது என்ன பண்ணுது, கழுகு வந்து அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை அப்படியே தூக்கிட்டு மேல 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 போயிட்டே இருக்கு. இது அப்படியே பதறுது, நல்ல உயரத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து அப்படியே டிராப் பண்ணுது. இப்போ அந்த குஞ்சுக்குள்ள அதோட ஜீன்ல இயல்பாக அந்த இதுக்கு இருந்து அந்த பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கழுகுடைய அந்த இயல்பான குணம் என்ன ஆகுதுங்க, தேவை ஏற்படுது. உயிர் பிழைச்சாகணும். உயிர் பிழைச்சாகும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸும் குணங்களும் வெளியே வருது. என்ன ஆகுது, தானா தன்னுடைய இறகுகளை அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அது விழுந்துட்டு இருந்த கழுகு அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர்ந்து என்னவாகுது, பழையபடி பறக்க ஆரம்பித்து அந்த கழுகு கூட அப்படியே பறக்கும். நாமளும் அப்படித்தாங்க. நம்ம எல்லாருமே நம்மளை கோழி குஞ்சா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கோழி குஞ்சுகள் தான்.
நம்மளாலையும் உயர பறக்க முடியும், நாமும் கழுகுகள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சு அதற்குண்டான அந்த உத்வேகத்தோடு அதற்குண்டான எல்லா விதமான அந்த முயற்சிகளோடு நாம் முயற்சி செய்தால் நிச்சயமும் நாமும் நிச்சயமாக உயர பறக்க முடியும். நன்றி, வணக்கம்.